அன்னையின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் சேத்துப்பட்டு லூர்து அன்னையினுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அன்னையினுடைய மலையிலே ஏராளமான புதுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் சாட்சியம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று, திருமதி வனஜா அவர்கள் ஒரு நாள் காலை இந்த மலையிலே அன்னையை பார்ப்பதற்காக வந்தார். அவர் ஒரு இந்து சகோதரி. காலையிலிருந்து இங்கே அமர்ந்து கொண்டிருந்தார். சில நேரம் என்ன செய்வதென்று தெரியாமல் அவர் இருந்தார். அதற்கு பிறகு அன்னையினுடைய கிபிக்கு முன்னால் அமர்ந்தார். செபித்து கொண்டே இருந்தார். அவரை பார்த்து கொண்டே இருந்தார். அவரிடத்தில் தன்னுடைய குறைகளை சொல்லிக் கொண்டே இருந்தார். நானும் அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். மாலையிலே 2 பேர் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினேன். அவர்களை அழைத்தேன். விவிலியத்திலிருந்து சில கோட்பாடுகளை, சில வசனங்களை சொல்லி அவரிடத்தில் நான் பேச ஆரம்பித்தேன். அவருடைய கண்களிலே கண்ணீர் வந்தது. அவர் நாள் முழுவதுமாக அழுது கொண்டிருந்தவர். அப்பொழுதும் அழுது கொண்டே பேசினார். ஆனால் அவருக்கு அன்னை மரியாள் ஆறுதல் சொல்லுவதாக, அவருடைய குறைகளை தீர்த்ததாக நான் அவரிடத்தில் சொன்னேன். அவருடைய கைகளிலே மாத்திரைகள், தன் உயிரை மாய்த்து கொள்வதாக அவர் முடிவு செய்துதான் இங்கே வந்திருந்தார். ஆனால் மாலையிலே அன்னை தன் பக்கம் இருக்கிறார், தனக்கு உதவி செய்திருக்கிறார். என் குடும்பத்தை அவர் பாதுகாப்பார், அவர் எல்லா விதத்திலும் எனக்கு துணையாக இருப்பார். தன்னுடைய மகனை அவர் எவ்வாறு வழிநடத்தினாரோ அதே போல என்னையும் அவர் வழிநடத்துவார், அவர் என்னுடைய தாயாக இருக்கிறார் என்று சொல்லி மன மகிழ்ச்சியோடு இந்த மலையிலிருந்து அவர் சென்றார். தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டார். தன்னுடைய உயிரை எடுத்து விடுவதாக அவர் நினைத்ததை அன்னையினுடைய கரங்களில் அவர் ஒப்படைத்து விட்டு அவர் சென்று விட்டார். ஆக அன்னை நம்மோடு இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எல்லா விதமான துன்பங்களையும் அவர் நீக்கிவிட்டு நமக்கு நல்வாழ்வை கொடுக்கிறார் என்பதை இந்த ஒரு சிறு நிகழ்வு, புதுமை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே தாயிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய அருள் ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ளுவோம்.